ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த ரீடிங் பார்க்க போகிறேன்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இப்போ டேரக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இதில் 3 பைல் வைக்கிறேன். இந்த பைல் 1 ஒயிட் கலர் ஸ்டோன், அண்ட் பைல் 2 ரெட் கலர் ஸ்டோன், அண்ட் பைல் 3 ப்ளூ கலர் ஸ்டோன். இந்த 3 பைல் உங்களுக்கு பிடிச்ச பைலை சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பர்சனாக நினச்சி. ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டேரக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்க்குறோம். ஸோ someone you wished for is coming into your life. மேபி உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ் இதான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டேரக்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சன் இப்போ கரண்டாக என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். உங்கள் பர்சன் இப்போ தற்சமயம் அவங்க பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க, ஸ்டக் ஆகிருக்காங்க, ஐசோலேஷனில் இருக்காங்க. திங்கிங் எல்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது. ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, எதுக்கு இப்படி பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனைனால நம்ம இவ்வளோ தூரம் பட்டுக்கிட்டு இருக்கோமே, இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு பர்சன் மூலமாக நீங்களும் உங்கள் பர்சனும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க மூலமாக ஒரு சில விஷயத்த நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் பர்சன் திங்கிங் எல்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில நேரம் கோவங்கள் அதிகமாக உங்கள் பர்சன்ட்ட வந்துருச்சு. அதனால் அவங்க அதிலிருந்து டக்குன்னு வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ உங்கள் ஃபோனை கூட பிளாக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க பேசக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க கோவத்தினால தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா மனசால் கிடையாது. அவங்களுக்கு உங்களோட சேரணுன்ற ஒரு ஆசையும் இருக்குது. மீன்ஸ் யாருமே உங்களை அவாய்ட் பண்ணணுன்ற ஒரு உங்கள் பர்சனுக்கு மனசார கிடையவே கிடையாது. ஒரு சில நேரம் கோபங்கள் வர்றதுனால தான் இந்த பிரச்சனைகள் நடக்குது. அடுத்து அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்றத இந்த கரண்ட் ஃபீலிங் கார்டில் பார்ப்போம். கம்யூனிகேஷன். அவங்களுக்கு உங்கள்கிட்ட பேசுகிறது பிடிக்கும், பட் அவங்க பேசாமல் இருக்காங்க. உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க உங்கள் பர்சன். பட் அவங்க இன்னும் உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணலைன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட நிறைய கேட்கணும்னு விருப்பப்படுறாங்க. கம்யூனிகேஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. ஸோ எப்பயுமே உங்களை தான் அவங்க மிஸ் பண்ணுறது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ பைல் 1 உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் காத்திருக்கு. கூடிய சீக்கிரம் உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் பைல் 1க்கு என்ன சொல்ல வராங்கன்றதை பார்ப்போம். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ்.
ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது மோர் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு பேசுங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு பேசுங்க, தெரியாமல் எதையுமே பேசாதீங்க. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் பர்சன் கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. மீன்ஸ் அவங்க வந்து பேசும்போது நீங்கள் பேசுகிற விதத்தை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து உங்களோட சேர்றதும் சேராததும் இருக்குது. ஸோ இதான் வந்து பைல் 1க்கான உங்கள் பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது, உங்களுக்கான ரீடிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பைல் 2க்கு பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பைல் 2 ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கான மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஹைட் அவே, மேக் டைம் டு பி வித் யோர் பர்சன், கிரியேட் யுவர் ஓன் ஸ்பெஷல் ஹைட் அவே. ஸோ இப்படி ஒரு மெசேஜ் கிடச்சிருக்கு ரெட் கலர் ஸ்டோன் பைல் 2க்கு. ஸோ உங்கள் பர்சன் இப்போ கரண்டாக அவங்கள பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா பயங்கர மூட் ஸ்விங்ஸில் தான் இருக்காங்க. ஏன்னா மூட் ஸ்விங்ஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க வார்டு இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஒரே காலேஜில் படித்தாலும் சரி, மேபி அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தாலும் அவங்க காட்டிக்க மாட்டாங்க, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை காட்டிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில நேரம் வந்து உங்கள் பர்சன்ட்ட நீங்கள் பேச ட்ரை பண்ணால் அவங்க பேச மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். பட் அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக நடக்கும்போது உங்களுக்கு வந்து லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்ட்டாக நடக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லேட்டாக நடந்தாலும் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் லேட்டாக நடந்தாலும் அது வந்து இனிமே அந்த பிரிவு வராது. ஸோ இனிமே வந்து அந்த பிரச்சனைகள் எண்டாகும். இனிமேல் ஒன்று சேர்ந்து தான் நீங்கள் இருப்பீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். லேட்டாக நடந்தாலும் கொஞ்சம் லேட்டாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்கள ஹீல் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஹீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இன்னொரு எண்ணமும் இருக்குது. நீங்கள் ஏதோ மறைச்சிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பைல் 2. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்யூனிகேஷன் ரீதியாக கிளியராக இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் மறைக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் சந்தேகம் வந்துருச்சுனாலே வந்து அது ஒரு பிரிவுக்கான அறிகுறி. ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது பைல் 2. ஸோ இதான் வந்து உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய டேரக்டிங்காக இருக்குது. ஸோ கரண்ட் ஃபீலிங்கில் பார்ப்போம் இந்த கார்டில், லவ் கார்டில் என்ன வருதுன்றது. ஸோ உங்கள் ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குங்க. கோவங்கள் இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற ப்ரெசன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு எண்ணமும் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. பட் அதை காட்டிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ எல்லா ட்ரீமும் உங்களை பற்றி தாங்க இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து அதை காட்டிக்கூடிய மனநிலை இப்போ இல்லை. அவங்க காட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்காங்க. ஸோ இது வந்து தற்சயமே நடக்குது. இது கொஞ்சம் லேட்டாக நடக்கும் பைல் 2. கொஞ்சம் பொறுமையாக போகணும். ஒரு சில விஷயத்துக்கு நினச்சதை சாதிக்கணும்னா எல்லா நேரமும் வந்து டக்குன்னு நடக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஸ்லோவாக நடந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் லேட்டாக நடக்கிறது கூட கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கீங்க. ஏன் கான்ஃபிடென்ட் இல்லை? கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொண்டு வாங்க.
உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட பேசலைனாலும் கொஞ்சம் அது எப்படி நம்ம வந்து டாலரேட் பண்ணுறது, கொஞ்சம் பொறுமையாக போவோம், வருவாங்க, பேசுவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அவங்கள்ட்ட அப்படின்ற மாதிரி இந்த ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ணுறது வந்து எதனாலன்னா, நீங்கள் மெடிடேஷன் பண்ண 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 மனசு தெளிவுபடும். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ண முடியும், ஒரு 5 minutes ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு மனசு தெளிவுபடும். கோபங்கள் வராது, அமைதியாக இருப்பீங்க. கோபம் வந்தால் கூட பேச மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டு வந்துடும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்கள் பர்சன் உங்களோட பேசணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில ப்ராசஸ் ஸ்லோவாக நடந்தாலும் ஆனால் நடக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஓகே, கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. இதுதான் பைல் 2க்கான உங்கள் பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ பைல் 3, நெக்ஸ்ட் பைல் 3க்கு பார்ப்போம். இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Dreams. Look to your dreams. They hold all the answer you seek. ஓகே, உங்கள் பர்சன் கரண்டாக என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றது பார்ப்போம். பைல் 3. உங்கள் பர்சன் உங்களோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாங் டைமாக பேசாமல் இருக்கீங்க. ஸோ பேசணும்னு நினச்சாலும் பேசவா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. என்னடா பேசணும்னா தப்பாக நினச்சிடுவாங்களா, இப்போ திருப்பி பேசணும்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, என்ன ரியாக்ஷன் காட்டுவீங்க அப்படின்ற ஒரு நம்ம அதிகமாக பேசிட்டோமே, வார்த்தைகள் அதிகமாக விட்டுட்டோமே, திருப்பி போனால் என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க, அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே வந்து கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் எண்ணங்கள் வந்து உங்களை பற்றி அதிகமாக இருக்குது. பட் அதை காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல அவங்களோட உணர்வுகளை. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் தான் உங்கள் பர்சன் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைங்க. நெக்ஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் லவ் கார்டில் பார்க்கலாம். அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறனாலும் நீங்கள் இல்லாத போது அவங்களுக்கு இருந்த ஞாபகங்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களை மிஸ் பண்ணது வந்து நீங்கள் ஒருத்தர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பர்சனோட வேல்யூ தெரியாது. ஒருத்தர் இல்லாத போது தான் வந்து அந்த வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் பர்சன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்கள் இல்லாதது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மனநிலையில் தான் உங்கள் பர்சன் இப்போ கரண்டாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கான என்ன வருதுன்ற பார்ப்போம். ஸோ கம்யூனிகேஷன் ரீதியாக ரொம்ப கிளியராக இருக்கணும் நீங்கள். ஏன்னா கம்யூனிகேஷன் ரீதியாக பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒரு சில விஷயத்த மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ மன்னிச்சு விடுறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தரணையாக இருக்கும் அவங்களுக்குள்ளேயே. ஸோ நம்ம இப்படிலாம் பேசணுமே, இப்படி பேசிட்டு இப்போ எல்லாத்துக்கும் அவங்க ஓகே சொல்லி நம்மள்ட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இதான் வந்து பைல் 3க்கான உங்கள் பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய், டேக் கேர்.